சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுல கவனமா இருக்கணும், சாப்பாட்டுல கவனமா இருக்கணும், அளவா சாப்பிடணும். பிடிச்சிருந்ததுனால உடனே எடுத்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பக்குவமாக பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதுகு தண்டு வழத்தில் வலி வேதனைகள், லைட்டாக ஜுரம், டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள். பொறுமையாக இருந்தால் போகிற வேறு எதுவுமே பெருசாக நெகட்டிவாக நடக்காது. என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மாற்றும். பசங்களோட அந்யோன்யத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வாக்குவாதத்தை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. சுகஸ்தானம் கெட்டதுனால பொதுவாகவே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ, வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, நரம்புகள் பாதிப்பு, சம்டைம்ஸ் ஏதாவது தலைவலி, அது ஏதாவது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் கொடுத்துட்டுருக்கோம். ஒரு சில பேர் வீட்டில் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு எதிராக இருப்பாங்க. இது எல்லாம் தான் இன்றைய நாள் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள், புரட்சிகரமான எண்ணங்கள், எதிர்வினையான எண்ணங்கள் இதெல்லாம் தோணும். நான் ஏன் அவங்களுக்கு அடங்கி போனோம், எந்த விஷயத்துக்காக அடங்கி போனோம், நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறோம். யார் உங்கள் பாஸாக இருக்காங்களோ, யார் உங்கள் மாமனாராக இருக்காரோ அவருடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், பார்த்துக்கணும். வம்பு வழக்குகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகக்கூடிய நாள். ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் அசாத்தியமான வெற்றி, புது விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கிறது, நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி வருகிறது. எதுலேயுமே பயப்படாமல் அஞ்சாமல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயம் டார்கெட் பண்ணனா அது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நடந்துடும், அவ்வளோதான். வேறு பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. எல்லாமே நல்லபடியாக அமோகமாக நடக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் இருக்கும், ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். தேவையில்லாத ப்ரெஷர், அன்னெசரி டென்ஷன், வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம். பணத்தை எங்கேயும் கொடுத்து மாட்டிடப்படாது. இந்த நாளை பொறுத்தவரை இதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒன்று. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கொடுக்கும். எதிரிகள் துவம்சமாவார்கள். பிரச்சனைகள் விடுபடுவீர்கள். ஹெல்த்தில் கால், கணுங்கால், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மறைமுகமான பகுதிகளில் ஒரு சில பிரச்சனை வந்துட்டு போகும். பெருசாக ஒன்றும் பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. பொறுமையாக ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது.
வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய கனமான நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல பெரிய சக்சஸ், எல்லா முயற்சிகளும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது. ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணால் அது கண்டிப்பாக நடந்தே தீருங்கிற அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள். தசை மாறுங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், மட்டும் செட்டில் ஆகிடும். அந்தளவுக்குலாம் ஒன்றும் சிக்கல் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எதுலேயுமே கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது, கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற உறுதியோடு இருந்தால் போதும், எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான வலிமை, எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நடக்குது. சென்ற நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். வயிறு கால் சம்பந்தப்பட்ட பகுதி, கடன் வாங்கினா வட்டிக்கு டபுள் வட்டிக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது, ஹெல்த் பார்த்துக்கணும், சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்துன்னா போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சங்கடங்கள் எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.